பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்கின்றோம். திமு ராஜேந்திரன் எம்எல்ஏ, இரா செந்தில் செல்வன் எம்எல்ஏ அறிக்கை. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மறுமலர்ச்சி திமுக வேட்பாளர்களாக மதிப்பிற்குரிய தலைவர் வைகோ அவர்களால் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எங்கள் இருவரையும் வெற்றி பெற வைத்த கடையநல்லூர் சீர்காழி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்கள் வெற்றிக்கு அயராது பாடுபட்ட அனைவருக்கும் எங்களது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது தம்பிகளை வெற்றி பெற வைத்தால் 5 ஆண்டு காலத்திற்கு சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் செயல்படுவார்கள் என்று தேர்தல் பரப்புரையின் போது தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார்கள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு 23/5/2026 கடையநல்லூரில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்திலும் அதை குறிப்பிட்டார்கள். மே 4 முதல் ஜூன் 15 வரை சட்டமன்றத்தில் திமுக கொறடா உத்தரவுப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் நடந்து கொள்வார்கள் என்றும் ஊடகங்களில் சொன்ன பொதுச் செயலாளர் வைகோவின் நிலைப்பாடு ஜூன் 16 அன்று தமிழ்நாடு அமைச்சர் ஒருவரின் சந்திப்புக்கு பிறகு மாறத் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்து எங்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். எங்கள் ராஜினாமாவை அவர்கள் நிர்பந்தித்தார்கள். இதை தெரிந்து கொண்ட தொகுதி மக்களும் பொதுநல அமைப்பினரும் நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். வாக்களித்த எங்களுக்கு மரியாதை தரும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த கருத்துக்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்களிடம் நேரில் சொன்னோம். அவர் அதனை ஏற்கவில்லை. இருப்பினும் 6 மாத காலத்திற்கு அமைதியாக இருப்பது என்று முடிவெடுத்து 38 நாட்களாக அமைதி காத்து வந்தோம். இந்த சூழ்நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இருவரும் 1 மாதத்திற்கு முன்பே விலை போய் விட்டார்கள் என்று பேட்டியளித்து தொண்டர்கள் மத்தியில் எங்கள் மீது அவதூறு சேற்றை வீசத் தொடங்கியது எங்களை வேதனைக்கு உள்ளாக்கியது. சுமார் 40 ஆண்டு காலமாக தலைவர் வைகோ பின்னால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்த எங்களுக்கு இறுதியாக கிடைத்தது இதுபோன்ற இழிவான பழிச்சொல்லே. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மனமில்லாமல் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். சின்னஞ்சிறு வயது முதல் நாங்கள் நேசித்த திராவிட இயக்கத்தின் கம்பீரமான அடையாளமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே தொடர்ந்து பணியாற்றிட உறுதியேற்று இந்திய நாடு வியந்து பார்த்த திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்த போற்றுதலுக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம். எங்களை அன்போடு அழைத்து அரவணைத்து வாழ்த்திய கழகத் தலைவர் அவர்களுக்கும் அரசியல் வானில் நம்பிக்கைக்குரிய எதிர்காலமாக விளங்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இயக்கத்தின் அனைத்து முன்னணியினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கவும் திராவிட இயக்க கொள்கைகள் இம்மண்ணில் வலிமை பெறவும் சிப்பாய்களாக நின்று கடமையாற்றுவோம். வாக்களித்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய மன நிறைவுடன் நாங்கள் எங்கள் பணியை தொடர்வோம். எங்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திய தலைவர் வைகோ அவர்களுக்கும்
கண்ணியமும் அன்பும் நிறைந்த உண்மையான மதிமுக நிர்வாகிகள் நண்பர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமு ராசேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர், கடையநல்லூர் தொகுதி, தென்காசி மாவட்டம். இரா செந்தில் செல்வன், சட்டமன்ற உறுப்பினர், சீர்காழி தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம். அறிக்கையை கொடுத்திருக்கேன். இந்த அறிக்கையில் தற்சமயம் உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லா செய்திகளும் இதில் அடங்கி இருக்கின்றன. இதையே எங்கள் கருத்தாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு இருவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே நீங்க இந்த கடந்த 38 நாளா இது குறித்து ஏராளமான தகவல்களை நீங்க விசாரிச்சிருக்கிறீங்க, பார்த்திருக்கீங்க. அது அப்படியே அது உள்ளதுதான். இப்ப தற்சமயம் இது போதுமானது. இதுல எல்லா விவரமும் இருக்கு. திராவிட முன்னேற்ற இது என்ன கேட்டீங்க? இப்போ நீங்களே சொல்லுங்க. நாங்க இப்ப என்ன பேசணும்? அந்த கையில என்ன இருக்கு அதை பார்த்துக்கிடுங்க. இந்த அறிக்கையை பார்த்தீங்களா? திராவிட முன்னேற்ற நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். பொதுமக்கள் விருப்ப நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இயங்குகிறோம். தொடர்ந்து பணியாற்றுவோம். ஆமா, அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் போட்டியிடுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக ஆகித்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராகத்தான் உறுப்பினர் அந்த அட்டை பெற்றுத்தான் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த கேள்வி எழவில்லை. அந்த கேள்விக்கு இடமில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகத்தான் போட்டியிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று இதில் சொல்லி இருக்கிறோம். அது போதுமானது. அது போதுமானது. இதை நீங்க போட்டு அந்த அறிக்கையை வாசிச்சா அதுல எல்லாமே இருக்கு. இந்த நிகழ்வு தொடங்கியது ஜூன் 26 உயர்நிலைக்குழு மறுமலர்ச்சி திமுக நடந்த அன்றைக்கு. மறுநாள் பொதுக்குழு. இந்த 2 நாளும் என்ன நடந்துச்சு, எங்களுடைய கருத்து என்னங்கிறது கடந்த ஒரு மாதமா விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 38 நாட்களா 2 பேரும் எந்த தகவலும் எங்கேயும் எதுவும் பேசல. உங்களில் பல பேருக்கு எங்களை ஆளை கூட தெரியாது. எதனாலன்னா எல்லாம் பேசி முடிக்கட்டும். இல்ல, நாங்க 6 மாத காலம் அமைதியா இருக்கணும்னு முடிவெடுத்தோம். 6 மாத காலம் அமைதியா இருப்போம், சிரமப்பட வேண்டாம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சோம். ஆனால் எங்களை காயப்படுத்துகிற வகையில் சொல்லப்பட்டதுங்கிறத இதுல நாங்க சொல்லி இருக்கோம். தற்சமயம் நீங்க அதை போட்டுக்கிடுங்க. என்ன சொல்லி இருக்கோம் அதை போட்டுக்கிடுங்க. இன்னைக்கு இல்ல, நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு. நடக்குதுன்னு சொல்லாதுங்க. ஆமா, இல்ல அது என்னன்னா சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சாச்சு. நாங்க திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நின்ன எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழக வரிசையில தான் அமர வச்சிருக்கிறாங்க. எல்லாமே சட்டப்பேரவையில் அப்படிதான் சீட்டு ஒதுக்கி அமர வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த முடிவு எடுத்து நம்ம இயங்க வேண்டியிருக்கு. 2வது 6 மாதம் நம்ம காத்திருப்போம்னு சொன்னது மறுமலர்ச்சி திமுகவில் முதன்மை செயலாளர் அவர்கள் நாங்க விலை போய் விட்டதா சொன்னதுக்கு அப்புறமும் அது காத்திருக்க முடியாது. காத்திருக்க வாய்ப்பை அவர்கள் தரவில்லை. அது மனவேதனைப்படும். எப்படி முன்னாடி 6 மாத காலம் காத்திருக்கிறோம் என்று தலைவர் வைகோ அவர்களுக்கு நாங்க முறையாக சொல்லி இருந்தோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க, எப்படி வேணாலும். இப்ப மீண்டும் உங்களுக்கு சொல்லுதேன், சுருக்கமா பேசினா செய்தி நல்லா இருக்கும். ரொம்ப பேசி கெட்டு போறதுக்கு ஆமா, அதுதான் இதுல இருக்குமா. எங்க அறிக்கையில உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அதை போட்டாலே நீங்க எங்க கருத்து இதுதான். நாங்கள்
திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுவதுதான் சட்டப்படி சரியாக இருக்கும். தாவேகா கூட்டணியில் திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இயங்க முடியாது. நீங்க திரும்பவும் அதை நீங்க புரிஞ்சுக்கலையா? இதுல இருக்கு, உங்களுக்கு எல்லா விளக்கமும் இருக்கு. இது ஆமா 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 தலைவர் வைகோ அவர்களோடு நான் தனிப்பட்ட முறையில் கொண்ட உறவு நீண்ட காலமானது. பொதுமக்கள் விருப்பத்திற்கும் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ராஜினாமா என்கிற இதை சொல்லுகிற போது என்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தேன் என்பது பொதுக்குழு என்று நான் ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தேன். கட்சி பதவி என்றால் தலைவர் விரும்புகிற எந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர்களுடைய விருப்பம்தான். சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு என்பது நிறுத்தியது தலைவர் வைகோ. அதனால்தான் தான் நாங்கள் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறோம். ஆனால் வெற்றி பெற வைத்தது பொதுமக்கள். எதிர்கட்சி என்னை எதிர்த்து நின்றவர் 50,000 ஓட்டில் ஜெயிப்போம்னு சொல்றாரு. நான் 6,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். வெற்றி பெற வைத்தது யார்? பொதுமக்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு எண்ணத்திற்கு புறம்பா திரும்பவும் 4 மாசத்துல ஜீப்பில் ஏறிட்டு மீண்டும் எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அது ஒரு முரண்பாடு. தலைவர் வைகோ அவர்கள் எங்கள் தம்பிகள் 5 ஆண்டு காலத்திற்கு சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று தலைவர் வைகோ அவர்களே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். 4 மாதத்துல ரிசைன் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போனா அந்த மக்கள்கிட்ட நம்ம எதிர்கொள்ள முடியாது. இதை தலைவர் வைகோவுடன் நேருக்கு நேர் நாங்கள் பணிவோடும் அன்போடும் கண்ணீரோடும் சொல்லி இருக்கிறோம். அதில் தான் தலைவருக்கும் எங்களுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். 6 மாத காலம், ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து தலைவர் வைகோ அவர்களே எங்களுடைய முடிவு